Hi guys, welcome back to another episode of Fries with Potate. Today I'm here with Mr. Jayam Ravi sir and Kiruthiga ma'am. எனக்கு வந்து actually Jayam Ravi sir வந்து சைரன் படத்துலேருந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் திஸ் பாட்காஸ்ட் ஹேஸ் பீன் held for this இந்த ரீசனுக்காக தான் இது வந்து எஸ் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் காட்ஸ் பிளான் இதுதான் காட்ஸ் பிளான்வாங்க. ஸோ அதான் ஐம் ரியலி கிளாட் டு ஹேவ் த போத் ஆஃப் யூ ஆன். பட் நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது ஜெனுவன்லி நான் வந்து யோசித்தேன், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்டான பீப்புள். ஹவு வில் ஐ ஃபைண்ட் லைக் உங்களுக்கு வந்து ஒரு காமன் கிரவுண்ட் வச்சு எப்படி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். பட் அந்த இதில் ஐ ஃபவுண்ட் அ கான்ட்ராஸ்ட் சிமிலாரிட்டி. என்னன்னா வந்து அந்த காலத்துலாம் வந்து பாய்ஸ் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆடணும் அப்படின்னு இருக்கு, கேர்ள்ஸ் தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்கன்னு. பட் it just so happens to be that you're the sports person in the room. Correct. And he's the dancer, but I'm sure he's a better dancer. நான் அரங்கேற்றம் பண்ணேன், நீங்களும் அரங்கேற்றம் பண்ணீங்க. See one similarity. Oh yeah. அரங்கேற்றம் நானும் great research. I'm very happy that இது வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. நானும் அப்படியே அந்த சந்திரமுகி மாதிரி இருந்திருக்கும், நீங்க ஆனா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஆடுறீங்க. நான் பார்த்தது இல்ல அவங்க ஆடுனது, பட் அவங்க டெஃபினட்டா நல்லா பண்ணிருப்பாங்கன்னு. I mean, obviously, trust me. It's not a good dancer. But yeah, I also think that dancing is also like some sort of artistic athleticism. அந்த மாதிரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So like when you take like sports and dance, when you learn it from a young age, is there like something that you take from that and you carry with your life? ஏன்னா நான் இப்போதான் ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸ் பிக்அப் பண்ணியிருக்கேன். அதுலேயே என் லைஃப்ல what do you play? I do long distance running. ஓ வாவ். ஸோ வந்து அதுலேருந்து நான் லைக் வாவ், இந்த சின்ன வயசுலேயே இது பண்ணியிருந்தேன்னா எப்போ எங்கேயோ போயிருப்பேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க், ஹேவ் யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் லைக் பீயிங் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வென் யூ வர் ரியலி யங்? கண்டிப்பாக ஒரு அஜிலிட்டி அண்ட் அது வந்து கண்டினியூ ஆகும் லைஃப்பில். இப்போ நான் ஸ்டில் இப்போ வந்து ஐ ட்ரை டு பி ஃபிட் அண்ட் டான்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், த டீச்சர்ஸ் ஐ திங்க் சின்ன வயசுலேயே வந்து நம்ம கண்டிப்பாக வி ஹேவ் டு கெட் ஆர் சில்ட்ரன் டு கெட் இன்ட்ரெஸ்டட் இன் சம் சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. You take it all through your life to always try and be fit. அது இருக்கு சார். நீங்க எனக்கா நீங்க பண்ணுவீங்களா சார் அந்த பத்தாக்கம், திருப்பத்தாக்கம், அர்த்த பத்தாக்கம், கத்திரி முகம் அதுதானே பண்ணிட்டேன். இல்ல ரெண்டுமே டிசிப்ளின் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸும் கற்றுக்க முடியாது, டான்ஸும் கற்றுக்க முடியாது. எனக்கெல்லாம் அரங்கேற்றம் 12 வயசுல பண்ணும்போது 1 year twice daily நான் போவேன் கிளாஸுக்கு. 1 yearல டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 7 டான்ஸ் ஆடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆடியிருக்கேன் நான் ஒரே ஸ்ட்ரெச்சில். ஸோ அது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் எனக்கு ஆக்டிங்க்கு இன்றைக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒரு படம் வந்து கால் ஷீட்டில் முடிக்கணும்னா அது ஒரு டிசிப்ளின். அது நம்ம வந்து லதாஜிக்காக இருக்க முடியாது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக அஜிலிட்டி, ஸ்டெபிலிட்டி எல்லாமே அது வந்துடும். அண்ட் ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப் ஆகும் எனக்கு. நம்ம லாங் ஜம்ப்லாம் நான் பண்ணுவேன். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ல, நான் கொஞ்சம் லாங் ஜம்ப் அதெல்லாம் எதுக்கு கற்றுக்கிட்டோன்னா சும்மா கேர்ள்ஸ்க்காக தான். ஏன்னா பரதநாட்டியம் ஆடுற பையன்னு என்ன டேக் பண்ணி வச்சிருந்தாங்க 10th standard வரைக்கும். If you think about it, like action sequences are basically choreographies தானே. Like choreograph. Of course it's choreographed, but அடின்றது படம் என்னதான் choreographer இருந்தாலும் ஸோ அது நம்ம தாங்குற அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்கூலில் வந்து பரதநாட்டியம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தீங்களா? இல்லை, நான் வந்து ஸ்கூலே கிளப் பண்ணேன். 4 ஹவுஸ் இருக்கும்ல, சரோஜினி, நேரு, அந்த மாதிரி 4 ஹவுஸ் இருக்கும். அந்தந்த பார்ட்டிசிபேட் எல்லாமே கேர்ள்ஸ் தான். நான் ஒருத்தன் பாய் அங்கே கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ ஒவ்வொரு ஹவுஸ் வரும்போது ஒவ்வொரு ஹவுஸ் தனித்தனியாக கிளப் பண்ணும். நான் வந்தால் மட்டும் ஹோல் ஸ்கூல் கிளப் பண்ணும். ஏன்னா அந்த ஒரு வெரைட்டி நம்ம. பட் ஆனால் ராகிங்கும் நடக்குமா? ராகிங் நடக்காது, ஏன்னா நமக்கு இது வேற இருக்குல்ல பக்கத்துல. மேல் அண்ட் வுமன் டாமினேட்டட் ஃபீல்ட்ஸ், வுமன் அண்ட் மேல் டாமினேட்டட் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஓரளவு புரிஞ்சுது. நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலி சார் நீங்க வந்து லைக் பரதநாட்டியம் பண்ணும்போது லைக் அபிநயமா இல்ல எப்படி வந்து எல்லாமே இருக்கு அதுல. முதல்ல இந்த தையா தக்கா தான் ஃபர்ஸ்ட். அதுவே ஒரு மாசம் கொடுப்பாங்க, நீ அதை ஒழுங்கா பண்ணாதான் அடுத்த ஸ்டெப். அதுல எனக்கு அந்த இது பிடிக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி வந்தது, எனக்கு வரவே இல்லை. எப்படியாவது ஒரு முறை அட்டமி வந்துட்டு எப்படி பண்ண இப்படி பண்ணி பார்ப்பேன், இப்படி என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எனக்கு அதுதான் ரொம்ப. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சும்மாவே யூஸ் பண்ணுவேன் நான். அப்புறம் எங்க டான்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, அவ்வளோ தேவையில்லை.
கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நீங்க ரிசர்ச்ல சொல்றீங்களா இல்லனா நீங்களும் கத்துக்கிட்டீங்களா No, I didn't learn dance. I just knew a lot of people who were dancers. So அவங்க அப்பப்ப பேசுவாங்க. You seem to know the terms. ஆமா சும்மாவே நிறைய ரிசர்ச் ஆமா அதல்ல. So that being said, நான் இன்னொரு சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சது என்னன்னா, ரெண்டு பேரும் வந்து லாயலா காலேஜ் போனீங்க. ஆனா எந்த இயர்னு கேட்க கூடாது. But yeah, obviously Loyola College used to be a men's college. அதுக்கப்புறம் தான் வந்து so many women started going to Loyola College. But இப்போ வரைக்குமே there are only like some few thousand students who are women over there. There are only 2 departments. நான் படிக்கும்போது only Tamil literature and Viscom. ஆமா. So இப்போ I think there's a little bit more college there. So how is it like for you studying being being a woman in male dominated fields, Loyola College? No, the only reason I joined Loyola College was because I was dating Uday. கார் பார்க்கில் தான் எனக்கு வந்து கிளாஸே நடக்கும். ஸோ ஐ மீன் லைக் தட்ஸ் வெர் வி ஸ்டார்டட். So I think I was very occupied only in that aspect of it. I didn't look around at all. But he might have like more stories to tell. நீங்க அப்படியே அங்க இருந்து அப்படியே கிரவுண்ட் போயிடுவீங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் போயிடுவீங்க. இல்ல நான் காலேஜ்ல எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணேன், only in school. அதுக்கப்புறமே எல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய லேர்னிங் ப்ராசஸ் லாயலா விஸ்காம். ஏன்னா சினிமாவோட தியரி எனக்கு தெரியாமல் இருந்தது. தியரி தெரிலன்னா அப்கிரேடே ஆக முடியாது நம்ம. ஸோ அந்த தியரி வந்து நிறைய லைப்ரரியில் போய் உட்காந்து படிப்பேன். ஹேட் அ புக். இப்போ நம்ம கூகுள் சொல்கிறோம் இல்லையா, கிளிக் த லிங்க் அப்படின்னு ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரிலனா, ஒரு புக்கே அப்படி எங்களுக்கு இருந்துச்சு. இந்த வேர்டுக்கு மீனிங் தெரிலனா இட் வில் பி இன் போல்ட்ஸ். அதோட பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் நாங்கள் பார்ப்போம். ஸோ இட்ஸ் லைக் அது ஏர்லி இன் லேட் 90s. ஸோ அப்போ தான் ஃபோன் இதெல்லாம் வந்துட்டு இருந்த டைம் அது. ஸோ அந்த புக் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைபிள், குரான், பகவத்கீதை மாதிரி அது வந்துட்டு அதை வந்து எங்கே போனாலும் கொண்டு போவேன் நான். ஸோ நிறைய தியரி கற்றுக்க ஆரம்பித்தேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அண்ட் ஸ்கூலில் ஓரளவுக்கு படிப்பேன். பட் சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே புரியல என்னன்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியல. அந்த மாதிரி ஒரு தக் மொமெண்ட் அதான் இருந்துச்சு. அகாடமிக் வெப்பனா மாறிட்டீங்க. நிறைய கத்துக்கலாம். படிக்கிறாங்க, ஜாக்கிரதையா பேசுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து இப்பதான் செகண்ட் செமஸ்டர்ல இருக்கேன். பரவாயில்ல இருந்தாலும். ஆக்சுவலி நாங்கள் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி. நாங்கள் 3 பேரும் இருக்கோம்ல எங்கள் டீமில், யாருமே மீடியா வந்து படிச்சதே இல்லை, ஆனால் நாங்கள் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து சொல்கிறது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லைப்பா சினிமாலாம் படிக்க தேவையில்லை, அதுக்குள்ளேயே நீ ஒரு ஊறி அதுக்கு ஒரு பாவ் வரும், ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அப்படின்னு அவங்களாவே சொல்லுவாங்க. இந்த மாதிரி cinema is something that you just learn on the fly அப்படின்னு. So was it like that for the both of you? இல்லை, படிக்கணும் படிக்கலன்றது தாண்டி பேஷன் தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முன்னாடி படிப்பு தேவைப்பட்டது, ஒரு தியரியாக தேவைப்பட்டது. இன்னைக்கு அப்படி கிடையாது. If you have your phone, the goodness of the phone I'm saying, to learn, அதுலேயே நீங்கள் மூவி ஷூட் பண்ணலாம், அதுலேயே எடிட் பண்ணலாம், அதுலேயே கிரேட் பண்ணலாம், அதுலேயே ஆர்ஆர் பிஜிஎம் போடலாம், அதுலேயே ரிலீஸும் பண்ணலாம் யூடியூப்ல. ஸோ இன்னைக்கு லேர்னிங்ன்றது இவ்வளோண்டில் ஆயிடுச்சு. நம்ம அதுக்காக போயிட்டு இங்கே கஷ்டப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டு அது தேவையில்லை. ஸோ ஐம் சேயிங் திஸ் ஜென்ரேஷன் இஸ் பிளெஸ்ட் வித் எவ்ரி திங் தே வாண்ட் டு நோ அபவுட் சினிமா, அபவுட் எனி திங் தே வாண்ட் டு நோ. வாட் யூ சூஸ் இஸ் அக்கார்டிங் டு யூ. அதான் அவங்க சொல்கிற மாதிரி தான். இஃப் யூ வாண்ட் டூ சம்திங், எஸ்பெஷலி த கிரியேட்டிவ் லைன் ஆஃப் ஒர்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபைண்ட் அ வே டு break into this. So like how you guys are saying you all studied something else but you're here is because there's somewhere the back of your mind, I want to do this in இருக்கிறனால தானே நம்ம அது வரோம். Likewise I think when I got here because of that. For the longest time I didn't know I was going to ஒரு படம் எடுக்க போகிறேன்ற ஐடியா இல்லை. பட் ஆனால் அது வந்து எடுக்கணும்னு மைண்டில் ஆயிட்ட பிறகு அதுக்கு ஒர்க் பண்ணோம். அது இட்ஸ் a lot of time and effort and passion. You just keep going closer and closer. Correct. தெரியாம அப்படியே பக்கத்துல போய் நின்றோம். And then you'll be like, how did I come here? Yeah. But speaking of that, like நீங்க வந்து உங்க 20sல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்க. You said
ஒரு இன்டர்வியூல பார்க்கும்போது you had mentioned that I experimented a lot in my 20s அப்படின்னு. But you had இப்ப கூட தான் பண்றாரு. True, actually. And you started your career like in your late 20s and in your 30s. Yeah. So like ரெண்டு பேருக்குமே அந்த difference இருக்கும்போது I wanted to ask like is there something that you learned from doing so many things when you were young, you know? ஏன்னா நிறைய young people there is also the aspect of இதை ரிஸ்க் பண்ணி அது இதாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று இருக்கு. So there's a part where you want to protect yourself but also அந்த ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். So what is it that you did when you took those risks and what did you learn? See, again, because it's a very sensitive field of line of work. இப்போ அவரும் எடுத்துக்கிட்டாலும் சரி நான் எடுத்துக்கிட்டா ஒரு நம்ம படம் எடுக்கும்போது we are open to criticism. The entire world will criticize you or appreciate youன்ற போது you have to be a bit thick skinned. You have to take the risk எடுக்கலைன்னா இந்த ரஸ்க் சாப்பிட முடியாத மாதிரி தான். நம்ம வந்து எப்போதுமே ஒரு சேஃபாகவே ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது அது அந்த இதில் தான் இருக்கும், கேலிபரில் தான் நம்ம எடுப்போம். ஸோ ரிஸ்க் எடுக்கணும். அது ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆனாலும் சரி அது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது எடுக்கிற வரைக்கும். அதை நம்பி நம்ம ஒன்று எடுக்கிறோம். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். இது மற்ற ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஓகே இது வந்து ஒரு கால்குலேட்டட் பிஸ்னஸே இல்லை. இது வந்து இட் இஸ் அ வெரி ரிஸ்கி பிஸ்னஸ் தான். அண்ட் ஒரு நல்ல படம் எடுத்தாலும் அது நல்லா போகாமையும் இருக்கலாம். ஒரு மூவி தட் இஸ் லைக் என்ன இந்த படம் ஓடும்போது அது பயங்கரமாகவும் ஓடுது. ஸோ ஆக்சுவலி நம்ம கையிலேயே இல்லை. வாட் தி ஆடியன்ஸ் தான் கடைசியில் வந்து ஃபைனல் வேர்டிக் கொடுக்குறனால நம்ம ஒன்று நம்பி எடுக்கிறோம். பட் அது என்ன வரும்ன்றது ஆமாம். நான் அது இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்தேன். ஆன்சர்லாம் யோசிக்கல. இல்லை ஏர்லி இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் எடுக்கலைன்னா எப்போ தான் எடுக்கிறதுன்றது தான் என்னோட கேள்வி. ஹெல்த் இருக்கும் போது யூனோ யுவர் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி டு டூ திங்ஸ் ஸ்டண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பேராண்மையெல்லாம் வந்து எப்படி பண்ணேன்னு இப்போ பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் பண்ணேன்னா தெரியாது சத்தியமாக. இப்போ எனக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பேன் நான் அப்படின்றது தான் எனக்கு யோசனை வரும். இது இப்போ அங்கேருந்து ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஓகே, இன்னைக்கு ரோப் வரல பரவாயில்ல அப்படி ஜம்ப் பண்ணிடுறது இந்த மாதிரிலாம். அப்போ வந்துட்டு ஒன்று நம்ம யோசிக்கலையா என்னன்றது தெரியல. பட் அப்போ என்னென்னா யோசிக்கக்கூடாது, நம்ம ஆக்ஷனில் இறங்கணும். நம்ம இப்போ யோசிக்கலாம் உட்காந்து நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் என்னன்றது. அப்போ தேவர் பீப்புள் நெக்ஸ்ட் டு மீ, வெரி குட் டிரெக்டர்ஸ் ஹூ ஆர் கைடிங் மீ. சில டைரக்டர்ஸ்லாம் எனக்கு பண்ணியே காட்டுவாங்க, பயப்படாத இது பண்ணு நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு பண்ணியே காட்டுவாங்க. ஸோ அதனால அந்த பயம் எனக்கு அப்போ இல்லை. இப்போ வந்துட்டு என்னென்னா ஸ்மார்ட் ஒர்க் அவ்வளோ தேவையில்லை, இது பண்ணா போறோம் அப்படின்றது தான். மீண்டும் ஆர்வத்தை கொஞ்சம் ஆர்வத்தை குறைக்காதீங்க, அறிவா வேலை செய்யுங்க. வேற ஒண்ணு இல்லை, கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணணும்ன்ற. பேக் டு தி அட்டமி அனாலஜி. பட் மேம் நீங்க வந்து லைக் இட்ஸ் நாட் லைக் யூ என்டர்ட் ரைட் அவே இன்டு தி ஃபீல்ட். யூ டுக் சம் டைம் and it's not like you woke up one day and you became a director, you know. What did it take for you to like build that sort of character? என்ன கேரக்டர் டெவலப்மெண்ட் நடந்துச்சு உங்களுக்கு நீங்க வந்து டைரக்டர் அப்படின்னு இறங்குறதுக்கு? நான் வந்து அதான் ரைட்டிங் தான் brought me here. நான் வந்து அப்படியே ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன். I was like very bored and sitting at home. கதை எழுதும்போது அது எனக்கு அப்படியே ஸ்பார்க்ஸ் மாதிரி இதாச்சு. அண்ட் அப்பயும் ஐ டென்ட் லைக் ரியலி திங்க் படம் எடுக்கிறது ரொம்ப லைக் இம்பாசிபிளாக இருந்துச்சு அந்த டைமில். when I wrote like my first stories, இதோட ஓகே ஹாபிக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். பட் தட் ஹாபி சடனாக ஒரு டிரைவிங் பேஷன் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐ ஸ்டார்டட் லைக் மீட்டிங் பீப்புள். அவங்ககிட்ட வந்து ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படி என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு நான் கேட்கும்போது ஸ்டில் அது ஒரு மாதிரி ஒரு இம்பாசிபிள், ஐயோ ரொம்ப கஷ்டமான வேலைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ இவங்க வந்து ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது அது ஆல்ரெடி அந்த தாட் இருக்கும் வளர வளர. எனக்கு அந்த தாட் சுத்தமாக இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே தெரியாம அதுதான் ஐ அம் சோ கியூரியஸ் டு நோ. உங்களுக்கு ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லை ஃப்ரம் மை நான் வர இது வந்து இல்லை. அண்ட் கல்யாணம் ஆகி வந்தது வேற. ஆனால் நான் வந்த பேக்ரவுண்ட் நான் படித்ததும் சொன்னேன்ல லயோலா காலேஜில் போய் ஊர் சுத்தது தான் படித்தேன். பட் சம்வேர் எனக்கு என்னமோ அது வந்து அந்த கிரியேட்டிவ் லைன்லேயே தான் இருந்தேன். ஆடில் வந்து ஐ வாஸ் டூயிங்
ஃப்ரீலான்சிங் ஜாப். ஸோ ரைட்டிங் வந்து எனக்கு எப்போதுமே ஒரு பிடிச்சமான விஷயமா இருந்துச்சு. அதுதான் என்னை சடனாக ஆக்சிடென்டலாக இங்கே வந்து கொண்டு அண்ட் அந்த டைமில் நான் ட்ரை பண்ணும்போது வென் யூ ரைட்டிங் ஸ்டோரி ஒரு டைரக்டர் வந்து வெளி ஸ்கிரிப்டே பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து there was no ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒரு ஜாப் ப்ரொஃபைலும் டைரக்டர் ஒரு ஜாப் ப்ரொஃபைலாக இல்லை. டைரக்டர் ஒன்லி வில் ரைட் த ஸ்கிரிப்ட் ஆர் ஹீ வில் சூஸ் ஆர் ஹீ வில் ரீமேக் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே என் கதை சொல்லணுன்ட்டு இருந்துச்சுன்னா நானே டைரக்ட் பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அப்படி வணக்கம் சென்னையோட இறங்கினது தான். அவங்க அதான் சொல்லுவாங்க எப்பவுமே, என்னை எழுத விட்டா போறேன்ப்பா, நான் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கேன். She seems like it also. She's a very good writer. She's a very good writer. Yeah, personally நான் உங்க filmography-ல நான் வணக்கம் சென்னை மட்டும் தான் பார்த்திருக்கேன். But it's one of my favorite films. அதுல வந்து இருக்கிற songs, like you don't realize the kind of impact that it had on me as a child. Yeah, like, I'm happy to hear that. I also love this song. Yeah, the song, I mean Anirudh really cooked on that album. Superb song. Yeah, உங்க படமும் சார் நான் வந்து actually நான் படம் பார்க்குறது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் பார்ப்பேன். பட் ஐ வாட்ச் a lot of your films because எங்கள் எல்லாருமே எங்கள் சுற்றி இருக்கும்போது எங்கள் அண்ணா அவங்கள மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானே படமாக பார்ப்போம். சின்ன வயசு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அவர் ஹீல் ஆல்சோ லைக் நாட் லைக் ஃபீட் இன்டு இட், லைக் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் படமாக தான் கவனிப்பாங்க. Thank you. So another thing that I found that was similar between you guys is that நீங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ரொமான்ஸ் genre வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க as work, you know. And when you take romance right now, it's very எப்படி சொல்றது, முன்னாடி இந்த மாதிரி இல்ல அப்படின்னு வந்து is one line of like discourse that goes on. But இப்போ வந்து நிறைய பேர் they're also talking about how it is different because times are different. And what is your take on that, how romance has changed? நீங்க அப்போ வந்து பார்த்திருக்கீங்க, நான் வந்து இப்போ மட்டும் தான் பார்க்குறேன். So for me this will be like a fresh perspective what you're saying. So நீங்க எப்படி வந்து what are the changes that you have seen in the past and right now, how romance has changed in movies or in movies, in life, you know, not necessarily movies, like life வந்து movies life imitate பண்றது தானே. அது definitely true. கொஞ்சம் எக்ஸாஜரேட்டும் பண்ணும். see if a rose கொடுக்கிறது ரொமான்ஸ்னு நம்ம நினைச்சோம்னா definitely yes. அது எப்பவுமே இப்பவும் அப்படிதான் இருக்கு. you know, guys are you know, they do give bouquet flowers to the person. actually first only correct பண்றது கொடுப்பாங்க, அதுக்கு அப்புறம் வந்து அந்த ரோஸ்னா கற்பூரமா பிடிச்சிட்டீங்க. இல்ல இப்போ அப்படி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. that gesture remains the same. அதுல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பட் now people are understanding தான் ரொமான்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, ஏன் நமக்கு பிடிக்குது, the girl is taking something in the dining table, this guy puts his hand there, trendy-ஆ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொமான்ஸ். நத்திங் ஷுட் ஹர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொமான்ஸ். வேற நம்ம இருக்கிற வரைக்கும் ஆர் நம்ம இருக்கும் போது that's romance. So நீங்க வந்து உனக்கும் எனக்கும்ல வந்து சாப்பாடு வச்சுட்டு அந்த மிளகாத்தூள் வச்சு சாப்பிடுவீங்க சார். ஆக்சுவலி வந்து அதெல்லாம் என்ன ரொம்ப டச் பண்ணிருச்சு. கேசரி பவுடர் ஆக்டிங்ல தான் நம்ம அப்படி காட்டியிருக்கோம். ஆக்சுவலி சார் லைக் லோக்கி அந்த சீன்ல நீங்க பெனஞ்சு சாப்பிடுவீங்களே, செம்மையா இருக்கும் சார் பாக்குறதுக்கு. அப்படியே நம்ம சாப்பிடுறது நல்லா இல்லை அப்படின்னா இல்லை, அவர் அழுதுட்டே சாப்பிடுவாரு. ஆனால் லைக் சார் செம்மையா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நெய் போட்டதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா வழுவழுன்னு சாப்பிட்டது ஸ்வீட்டா அதோ சாதம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆக்டிங்ல பாவம் பார்த்துருக்குறோம். ஆமா, லைக் இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து சில டிஷ்ஷஸ்லாம் இருக்கும் தெரியுமா, இது கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். அந்த ராட்டடூயி அது மாதிரி இந்த உனக்கும் எனக்கும் சாப்பிட்டு பாருங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல பண்ணிருக்கேன். எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. நீங்க கேசரி போட்டுருக்கீங்க, அவர் நிஜமா மிளகா பொடி போட்டு சாப்பிட்டுருக்காங்க. நான் இன்னி வரைக்கும் அதான் பண்ணுவேன். எனக்கு வந்து காரம்னா ரொம்ப பிடிக்கும். ஐ ஹாவ் ரியலி லோ டாலரன்ஸ். ஆனால் அந்த சில்லி ஆயில்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அப்படியே மேலே அப்படியே ஊற்றி நல்லா ட்ரை பண்ணுங்க. உங்க 20s வந்து how did you explore like individuality? ஏன்னா வந்து எல்லாருமே அந்த டைம்ல இட்ஸ் நாட் லைக்
இந்த மாதிரி நான் இப்படி தான் இண்டிவிஜுவலாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டீங்க. பட் லைக் உங்களுக்கா வந்து தெரிய வரும் தட் திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி அப்படின்னு, திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் பி, நானாவே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தாட் இருக்கும்ல. ஹவு டிட் யூ கோ அபவுட் தட்? அண்ட் எஸ்பெஷலி வென் யூர் லைக் கம்மிங் இந்த ரொமான்ஸ் அப்படின்னு வரும்போது லைக் 2 people சார்ந்தது அது. அந்த டைமில் நீங்கள் எப்படி உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை ஹவு டிட் யூ அப்ரோச் தட்? ரவி வந்து நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் நீங்க சொல்ற ஆன்சர் வச்சு நான் டிரைவ் பண்றேன். ரொமான்ஸ் அதுக்காக இல்ல சார் அப்படி கிடையாது. லைக் how when we are trying to find ourselves in the மாதிரி especially in this industry where you have to be yourself, வந்து நீங்களாவே you have to find a niche for yourself in this space, இல்லனா then you get lost in the noise. So அந்த டைம்ல you have to find certain things that like this is what makes me அப்படின்னு வந்து you have to tell yourself certain things, right? I think how I lived my life is I never like சுற்றி மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கலாம். நான் ரொம்ப இன்ட்யூட்டிவாக தான் என் லைஃபே வாழ்ந்துருக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ட்யூஷன். ஒன்று பண்ணணும்னு நினச்சா நான் பண்ணுவேன். அது கரெக்டோ தப்போ ஐ வில் நாட் லைக் வரி அபவுட் தட். அது பண்ணணும் அப்படின்றது தான். I think if you follow your intuitions, then I think உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியும் அங்கே தான் இருக்குது. நம்ம ரொம்ப மற்றவங்க என்ன யோசிப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு நம்ம யோசித்து வாழ்ந்தோன்னா தான் நம்ம இண்டிவிஜுவாலிட்டி அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து அது வந்து சொல்லலாம் தட் நான் ஐ ஹவ் நாட் made any sacrifices or made any changes for anyone else. அது மாதிரி தான் நான் வந்து சில இடத்துல வந்து மேபி the battles வந்து are a bit more tougher to fight. Like even நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ப்ரிப்பேர்டாக much later in life after I had my sonலாம் தான் பிளான் பண்ணோம். ஸோ அந்த டைம் வந்து அது ஒரு கரெக்டான டிசிஷன் தான். பிகாஸ் like we were talking earlier, multitasking மாதிரி நம்ம வந்து அம்மா ஆயிட்ட பிறகு இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டியாக அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் that intuition brought me here, I think. இன்னைக்கு காதலிக்க நேரமில்லை. Actually, like நீங்க சொல்றது that I haven't made a lot of sacrifices, like what we hear from like women in general is that நான் இது sacrifice பண்ணிருக்கேன், அது sacrifice பண்ணிருக்கேன், I've sacrificed so much அப்படின்னு. And like we're like, and some way we also champion that, like you sacrifice பண்ணிருக்கீங்க, you're so great அப்படின்னு. But it's so nice to hear that I haven't sacrificed anything. It's so chill to hear that, like yeah, that's how it should be. அதுக்கு தான் clubs. நீங்க சார் நானா நீங்க மறந்துறீங்க சார். நல்லா இருந்துச்சு, சாரி. நீங்க மறந்துறீங்க, அப்படியே ஜோன் அவுட் ஆயி அப்படியே கேட்ட உடனே என்ன தோணுதோ பேசிடுவேன். யோசிச்சு பேசுறது. சிங்கிள் இன்டர்வியூ கேட்டாங்க. I love this interview. See, எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிங் ஃபீல்டு எடுத்துட்டோம்னா எல்லாரும் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் ஃபீல்டில். ரஜினி சார், கமல் சார், எல்லாருமே. ஸோ இப்போ நான் என்ன நினைப்பேன், அவங்கள மாதிரி பண்ணணும்னு நினச்சா அப்படியே தான் வரும் எனக்கு. இப்போ என்னென்னா ஒருத்தங்க ரூட்டில் ஃபாலோ பண்ணோன்னா அதே ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நமக்குன்னு ஒரு ரூட்டில் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வரும். நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கே, யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எல்லாரோட குட்னஸும் எனக்கு வேணும்னு நினைப்பேன் நான். எல்லாரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ அன் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. டெஃபினெட்லி. பிகாஸ் ஒருத்தரோட தப்பை பார்த்து நம்ம அது பண்ணாமல் இருக்கோம்னா ஒருத்தர் நல்லதை பார்த்து அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் தான் நினைக்கணும். அப்போ தான் இண்டிவிஜுவாலிட்டியாக க்ரோ ஆகும் அது. அண்ட் வி ஆர் இன்ஸ்பிரேஷன் இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காப்பிங். இட்ஸ் ஒன்லி a positive way to say it. ஆனால் அந்த காப்பி எப்படி வரும்னா நம்ம பாடி லாங்குவேஜில் எப்படி வருது புதுசாக தெரியும். அது அவ்வளவுதான். அல்ல ஸ்டீல் லைக் an artistன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தங்கள்ட்ட இருந்து எடுத்தோம்னா நம்மளாவே அது it becomes like our own thing, because we put our own sauce to it. Exactly. அவ்வளவுதான். அது எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ராமிஸ் என்ன காப்பாத்திட்டு வந்துச்சு இத்தனை வருஷம். Because on the other hand, all the stories that are being told, all the actors are all, everything is there in this world. நம்ம வந்து எல்லாமே வந்து லிட்ரேச்சர்ல இருந்து தான் we always keep recreating from the stories out there. அதுதான் இதுவே இருக்கு. The creativity is knowing what you already know.
there is no creation அப்படின்றது. I feel like human emotions are also repetitive. We Yeah, make like exactly. the same mistakes. Like Shakespeareல எழுதுனது இன்ன வரைக்கும் அது வந்து ஏன் வந்து like so widely spoken about and why it's like so read in literature is because it still holds true in certain respects, you know. So அந்த மாதிரி நீங்க பாக்கும்போது every human emotion is like there's no single original experience that we Not have. at all. You know? Love and the feeling, the love you feel, the love he feels or the love I feel will be universal. எல்லாருமே இங்க இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டக்குன்னு பார்த்தோன்னா அந்த ரோஜா பூ போய் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும், ரிசீவ் பண்றதுக்கும் அதே ஃபீலிங் தான். ஸோ தட் இஸ் வாட் we are trying to tell in films or write in literature எல்லாம். It's all about like the different kind of permutations that you Correct, have. Like எல்லாத்துலயுமே ஒரு different-ஆ ஏதாச்சும் ஒரு aspect will be different. Another you'll be able to adapt old plays and also make movies. You can still watch it now 500 years முன்னாடி எழுதுனது கூட. Correct. Actually, in earlier question that I asked, like, has romance changed for like the better or worse? அப்படின்னு கேட்கும்போது, the reason why I asked that is because the title of your film is Kadhalikka Neramillai, which I feel like I understand, you know. So back then how I used to think about it is like romance தான் இந்த வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு எங்க அம்மா விட்டு வந்துட்டு அந்த மாதிரி வந்து லைக் ஒன் கிரேசியா இருக்கும் அந்த லவ் ஸ்டோரி கேட்டாலே வந்து அப்படியே வாவ் இப்படியா இருக்கும் அப்படின்னு. Now we are like more closed off. We feel like our boundaries should be set. Adha nee vandu cross pantana I'm going to push you out and mari like we have that protectiveness about ourselves and our energy. So since you've written the film, I want to know what your take on it is. I think நித்யாமன் கேரக்டரே இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்கள் படத்தில் பண்ணுவாங்க. நம்ம you're here, you're doing something, you know, in this generation, like, you know, self-made எல்லாம் பண்ணீங்களா. Even back in my times, இவ்வளோ ஈஸியாக இல்லை, we didn't have it. So it's not even generation to generation. I feel like this that every 7 years itself டக்குன்ட்டு ஒரு evolution இருக்குது in people's mentality and thinking. இப்போது 20-year-olds-க்கும் இந்த 13-year-olds are now thinking like 18-year-olds. ஸோ பயங்கரம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த திங்கிங் நாங்கள் என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுவோம், யாரும் நோ ஒன்ஸ் தேர் டு ஸ்டாப் அஸ்ன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த காதலிக்க நேரமில்லைன்றது வந்து மேபி இப்போ நிறைய பேர் வந்து த கான்சன்ட்ரேஷன்ஸ் பிகம் மோர் ஆன் தெம்செல்ஸ். ஏர்லியர் வந்து நம்ம காதல் கல்யாணம் அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ஆல்வேஸ் அபவுட் சாக்ரிஃபைஸ். ஹஸ்பண்ட்ஸை பார்த்துக்கிறது, பசங்களை பார்த்துக்கிறது, வீடை பார்த்துக்கிறது, அதுதான் வந்து ஒரு ப்ரைமரி இதாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்மளை பார்த்துக்கிறது, நம்மளுக்கு என்ன வேணும்ன்ற நினைக்கிறது மேபி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் செல்ஃபிஷ் ஆல்மோஸ்ட். கரெக்ட். டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் விமென் யோசிக்கிறதே வேற மாதிரி ஆயிட்டு வர்றதுனால தான் எல்லாமே மாறுதுன்னு நினைக்கிறேன். Dynamics. The 13-year-olds are thinking like 18-year-olds. Even when I was 13, I would say I was very precarious. You know, I was like நானும் வந்து ரொம்ப like 18-year-old மாதிரி நினைப்பேன் அப்படின்னு. நீங்களும் 13-ஆ இருக்கும்போது நானும் இந்த மாதிரி யோசிச்சிருப்பேன் அப்படின்னு இருந்திருக்கும். You know, so like when we see like kids actually being precarious, we're just like, oh, you should be kids அப்படின்னு நமக்கு தோணும். But like it's just a cycle of life because it's just curiosity, knowing about information அவ்வளோ ஈஸிலி அவைலபிளாக இருக்குல்ல எல்லாருக்கும். ஐ திங்க் அது டெக்னாலஜி, இன்டர்நெட், ஆல் சோஷியல் மீடியா, அதுதான் வந்து அப்படியே பயங்கர லீப். ட்ரூ. Because you're not just getting information, you're getting opinionated ideas, you know, like ஒருத்தங்க அவங்க opinion share பண்ணும்போது like when you're a child or like if you're a teenager, it's very easy to think like, oh, this might be like how it is, this is the fact அப்படின்னு. So but that being said, people in their 20s like me, I've seen like people have different kinds of relationships and I'm sure that like all of them இது மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு. But now I'm actually like when I thought about it and was doing my due diligence on this, then I was thinking like, yeah, this title is actually quite good. I think இவங்க ஜெனரேஷனுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ஓல்டர் ஜெனரேஷன் பார்த்துட்டு இல்லை எல்லாமே இருக்கு அதில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் செல்ஃபிஷ்னஸ் சொன்னீங்களா, பீப்புள் ஆர் மோர் செல்ஃபிஷ். ஐ திங்க் rather than being selfish, to use that word, I would use individualistic. In sense, முன்னாடி இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை சினிமா கூட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷப்படுத்துறதுக்கு, பட் ஷீ வாண்ட்ஸ் டு கோ சம்வேர். பிஃபோர் இட் யூஸ் டு பி அவன் சினிமா கூட்டு போகிறான்னு நான் போகிறேன். நவ் தேர் சேயிங் லவ் மீ லைக் த வே I want to be loved. That is more happening. Exactly. நீ சினிமாக்கு போகிறது உன்னுடைய ஆசை, நீ என்னை கூட்டு போகிறது, நான் எனக்கு ரெஸ்டாரண்ட் போகணும். Know that
Like learning each other's love Yes, languages. exactly. So I'm an individual. I have my own happiness. Sometimes you adapt to this, sometimes I'll adapt to this. அப்படி தான் இப்போ இருக்கு, which is you shouldn't lose yourself. Yeah. Now that's a great change in this generation. True. ஆர் இப்போ இன்னும் பெட்டர்னா சினிமாக்கு போகணும்னா நீ என்ன கூட்டிட்டு போறது, நான் போய்க்கிறேன்ற மாதிரி Yeah, that's also that. ஆயிடுச்சு. Yeah. இல்ல இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கும் போது நான் சொல்றேனே தவிர இண்டிவிஜுவலா நம்ம இங்க படத்துலயுமே அந்த இது இருக்கு. கரெக்ட். அதுவும் இருக்கு. லைக் that is also that like வந்து நான் ஏன் வந்து நீ சொல்றது கேட்கணும் அப்படின்னு. And but it's not even like that. It's like I want to do something, you want to do something. So it's like if we want to do something together, this day let me do my, another day you decide, I will come with you. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. I think the selfishness that I said, it's almost like a good change, you know, because முன்னாடி வந்து boundaries were crossed without like நம்ம யோசிக்காமலே வந்து ஒரு boundary cross ஆகுது அப்படி நம்மளுக்கே தெரியாது, அது நம்மளுக்கு வந்து இதுதான் லைன் அப்படின்னு. But now that we're thinking about it, those kind of small things that we've changes that has happened is sort of like good, but at the same time it's causing a lot of trouble. Yeah, it's causing us to think that like, have we forgotten how to fall in love? Because if it becomes like a me thing, then like how do we fall in love? Because it's not a me process. Self love. Adha, you're romancing just yourself at that point. Yeah, it's a good change. You think it's good? It's very good because coexist அப்பதான் நடக்கும் இந்த ஜெனரேஷன்ல. If you don't love yourself, no. True. அது வந்துட்டு sacrifice தான் முடியும். You ma'am? நம்ம I think we know better what we want ன்ற மாதிரி தான் இருக்கும்ல. இப்போ நான் வந்து I can tell somebody, okay, why did you do it like this, but it should still be that person. But back in time it was to a large extent வந்து ஆம்பளைங்க சொல்கிறதான் பொம்பளைங்க கேட்பாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாட் வென் லைக் ஸோ லாங் அகோ. அது மாறுறது நம்ம ஜென்டருக்கு தான் நல்ல விஷயம் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி ஐ அட்வொகேட் தட். I think that like in some way we have to sort of find the balance, which that அந்த பேலன்ஸ் தான் இருக்கணும். லைக் அந்த செல்ஃபிஷ்னஸ்க்கும் செல்ஃப்லெஸ்னஸ்க்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் மாதிரி ஒரு ஹோல்ட் பண்ணணும். ஆமாம், கரெக்ட். இப்போ என் சன்னோட இது அவங்க ஜென்ரேஷனில் கேட்கும்போது நான் கேட்டேன், உங்கள் ஜென்ரேஷன் வந்து இது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஆர் ட்ரீட்டிங் டிஃப்ரெண்ட்லி ஆர் யூஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஆர் சம்வேர் அந்த ஒரு கேஸ் லைட்டிங் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, உங்கள் இதெல்லாம் இருக்குன்னா அவர் எப்படி யோசிக்கிறாரு, இல்லை நாங்கள் தானே ரிசீவிங் எண்டில் அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியாமல் வளர்றாங்க. இப்போ பேக் நம்ம இதில் கூட அது இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம வீட்லேயே சொல்லி வளர்ப்பாங்க அந்த மதர்ஸே, நீ பொண்ணுன்னா கொஞ்சம் நீ அதை பார்த்து இருந்துக்கோ, நீ கொஞ்சம் அப்படிதான் சொல்லி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ஸோ அது நம்ம தானே மாற்றணும். நம்ம தான் அந்த வந்து நாங்கள் அது என்னவே women are very mature in every way. Adan the question is why is that maturity arising quicker abdin? Not because like we are cognitively different. They are very protective. They are by nature very protective. இப்போ நாங்கள் தான் இப்போ இங்கே இருந்து ஜம்ப் பண்ணால் பண்ணுறோம்ல, நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க, யோசிப்பீங்க கால் உடையாதா அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி. அது நாங்கள் ஒரு ஃபன்னுக்காகவே பண்ணி பார்க்குறது தான். அது நாங்கன்னு நான் சொல்கிறது எனக்கே பிடிக்கல, இவனுங்கன்னே வச்சுக்கோங்களேன், சில பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதானே டிஃப்ரென்ஸ், தவிர வேறு எதுவுமே இல்லை. பட் ஐ எம் ஆல்சோ அட்வொகேட்டிங் ஃபார் த பாசிட்டிவ் சேஞ்ச் தட் இஸ் ஹேப்பனிங். ஐ வில் ஆல்வேஸ் advocate for it. Now that being said, if you had the chance to go back and tell yourself one thing, it can be like நீ ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம், நீ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம், போயிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா what would you tell yourself? Nothing really. நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், நான் வந்து no regrets or no going back, changing something or saying anything. எனக்கு வந்து sum total of எல்லாம் நடந்தது தான். So you'll probably like pat yourself and be like, சரி ஓகே தல நல்லா பண்ண. இதுவே பண்ண மாட்டேன், மாதிரி லைஃப் வந்து அப்படியே லீட் பண்ணி ஒரு 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 காம்னஸ், ஒரு பீஸ், இது அப்படியே பிடிச்சிட்டு வரதே தான் ஒரு சேலஞ்சே லைஃப்பில் வந்து ஒரு அளவுக்கு நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது தானே கடைசியில் at the end of the day அதுதான் எல்லாருமே தேடுறோம். அது தக்க வச்சுக்கிறது தான் லைஃபே மீனிங். என் பசங்களுக்குமே நான் என்னென்னா, யூ கான்ட் லைக் டெல் தம் நீ டாக்டர் ஆகு என்ஜினியர் ஆகலாம் இல்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் சர்வைவ் திஸ் லைஃப். எனக்கு நீ அது தட்ஸ் தி ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் ஐ ஹாவ் ஆஃப் யூன்றதா சொல்கிறது. ஸோ யா பேட் மினிமம். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சார்? அதே தான், லிட்ரலி த சேம். பெருசு ரிக்ரெட்ஸ் இல்லை எனக்கு.
சார் ரிக்ரெட்டபிளா எதை சொல்லணும்னு கூட கிடையாது. நீ போய் திட்டிட்டு வரணும்னா கூட ஓகே, நீ வந்து டேய் நல்லா பண்ணுடா அதுக்கு ஓகே அப்படியே போ அப்படின்னு சொல்லலாம். அப்படியே போ, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஐ திங்க் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி வில் ஆல் திங்க் தட் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தோம்னா கூடயும் வில் திங்க் இந்த மாதிரி எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு. அது புரியுற வரைக்கும், அதுக்கு முன்னாடி நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டா இதான் லைஃப் நல்லபடியாக தான் போயிடும். அது புரிஞ்சுக்கிற ஒரு சம்டைம் அது 40 வயசில் நடக்கலாம், 30 வயசில் நடக்கலாம். ஸோ கோயிங் பேக் when you understand that you say no அப்படியே போ, அப்படி தான் சார். What do you have to share about your film that you can say over here? லைக் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை, காதலிக்க நேரமில்லை இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ. நான் நிறைய தடவை சொல்லும் போது இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஃபார் மீன்னு நிறைய இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன், மற்ற படங்களில் சொல்லும் போது. பட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஃபார் ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஐம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டைரக்டர். Is this your first time? Yeah, first time. Thank you so much. Thank you. I'm not saying it's இது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமான ஒன்றா நான் சொல்லலை, சந்தோஷமான ஒன்றா நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே மேல் டைரக்டர்ஸ். ஒரு சிங்க் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நான் ஓட்டின சைக்கிளை அவரும் ஓட்டியிருப்பார் சின்ன வயசில், நான் பண்ண சேட்டைகளை அவர் பண்ணியிருப்பார். ஒரு ஆட்டோமேட்டிக் சிங்க் இருக்கும். இதில் முதல் நாள்லேருந்தே எங்களுக்கு சிங்க் கிடையாது. பட் அதுதான் வெரைட்டி ஆச்சு. நான் ஒன்று பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இப்படி பண்ணணும், நான் பார்க்கும்போது எனக்கு இப்படி தானே தோணும். ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் 2 இருக்கு இல்லையா. நான் இத்தனை நாள் ஆக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ரியாக்ஷன் வந்து எனக்கு இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு எனக்கு ஏன்னு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிடும் போது பாவமாக இருந்தது, அது ஏன்னு எனக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சு சார். அதுதான் சரி, நல்லா இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது இல்லை, அந்த ஏன் நல்லா இருக்குன்றதே எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. அவங்க சொல்லும் போது நீங்கள் இப்படி பண்ணும்போது எங்களுடைய ரெப்ரசன்டேஷன், நாங்கள் உங்களை இப்படி பார்க்குறோம். நீங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கூட அழுதுகிட்டே பண்ணாதீங்க, கெஞ்சாதீங்க, கேஷுவலாக சொல்லுங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இது முன்னாடிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு அப்படி இருக்கும் போது ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்சோ அன் ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு இது வரும் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது புதுசாக பார்ப்பாங்க அப்படின்றது தெரியும். நான் இது வரைக்கும் பண்ணாத சில ரியாக்ஷன்ஸ், பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவங்க சொன்ன சில இன்புட்ஸ்னால வந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு பர்ஸ்பெக்டிவாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் when I go act in other movies, that's still helping me. And படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் a very mature love story or not a love story. லவ் பிராக்கெட்ல போட்டுருங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வேணா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. இது ஒரு நல்ல ஸ்டோரி, அதில் லவ் இஸ் பிளேஸ்ட் ப்ராப்பர்லி அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்றேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஐ லைக் தட். பயங்கரம்ல, பயங்கரம். சடனா இப்படி வர மாதிரி அப்படியே முத்து முத்தா வரும் இதுல இருந்து round of applause. But before you answer the question about the film, I actually asked this off camera, but yeah, now that I wanted to ask you this. Now that he said that female director, the first time I'm working with you, we have seen like lot of female directors come from a place of privilege, you know. Avanga varadu ellarume vandu it is such that it is built that way that these people are able to come up. How do you think we can fill the gap where these women who don't come from privilege can be part of the film industry and actually start becoming directors like you? So kandipa privilege in the industry especially, because in solla mari there are hardly women here for a reason, because you don't get a break very easily. Neenga or talent ah irukkalam, neenga nalla kadha vechirukkalam, aanalum ஒரு producer தான் வந்து at the end of the day நம்ம கதையை பிக் பண்ணணுன்னு இருக்கும்போது எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. வேர் ஐ ஹேட் டு நானும், ஆனால் இட் டிடன்ட் கம் ஈஸி பிகாஸ் there's crores of money that goes into a film. ஸோ யாருமே டக்குன்னு போய் அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஷோ ரீல் பண்ணி கதை எழுதி இதுதான் எனக்கு பண்ணணுன்றதே எனக்கு 2 years ட்ராவல் பண்ணி தான் சரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் வெளியில் மற்றவங்களுக்கு இது இல்லாத போது இன்னும் கஷ்டம்தான் கண்டிப்பாக. இப்போது ஆல் வி இமேஜின் அஸ் லைட்டுன்னு வரும்போதெல்லாம் இப்போ ஸ்லோவாக வருது. டெஃபினெட்லி இந்த இண்டஸ்ட்ரி இப்போ தான் ஓப்பன் ஆகுது ஃபார் திஸ் திங். ஸோ இட்ஸ் அ வெரி குட் இது. இப்போ நீங்கள் when you're having இந்த மாதிரி யூடியூப் இருக்கும்போது you are able to showcase your short film or you are able to showcase your acting talent and everything. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. you go driving like until you
அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஈவன் ரவி will agree that you keep trying and you might give up a lot of times but you still have to keep trying. This is how, and it's a very long patient process. ஒரு படம் வந்து எடுத்து முடிக்கிறதுக்கே இப்போ 2 years ஆயிடுச்சு இந்த படம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பேஷன் தான் ஒன்று மாதிரி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக எல்லாருக்கும் முன்னாடியும் இது வந்து நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். நான் இந்த படம் எடுத்துகிட்டு வரக்கே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், ஓகே டயர்ட் ஆகிடுச்சு, நான் அவ்வளோதான், நான் ஒரு பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தேன். ஒரு 1 year ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 week கழிச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இல்லை நான் ஐம் ரைட்டிங் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் காலிங். அது ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறேன். சரி உங்க அடுத்த எக்ஸாக்ட்லி ஏதோ அந்த கிரியேட் பண்ணுறதுல நம்மளுக்கு ஃபைண்டிங் சம் மேஜிக் இல்லை. ஸோ புட்டிங் கான்டென்ட் அவுட் தேர். Even I have experienced it. I mean, not to the extent that you guys have done. Like நான் வந்து ஸ்மாலா லைக் ஒரு 2 நாள் போடலன்னா ஐயோ போடல அப்படின்னு உட்காந்துருப்பேன் நான். So I understand from like a different perspective. Yeah. But that being said, yes. About your film, ma'am. So படத்தை பத்தி காதலிக்க நேரமில்லையில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணுற இது வந்து நித்யா மேனன் பேர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ரவி பேர் செகண்ட் வருது. அவர் சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் அதே ஒரு பெரிய வாவ் ஃபேக்டராக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் செட்ஸில் தான் ஐ திங்க் அவர் வந்து ஈக்குவலாக விமன் were working, not a conscious decision. விமென்லாம் நான் ரெக்ரூட் பண்ணலாம். இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் ஈக்குவலாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இண்டஸ்ட்ரியில். அதான் சொல்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் were creating. ஸோ இதே வந்து ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் தான் படத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வருது. அண்ட் இந்த படம் வந்து ஷூட்டிங் போகும்போது எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஐம் ஸ்டில் தேர் ஜூனியர். இவங்க இவ்வளோ படம் பண்ணிட்டாங்க, எனக்கு இது 4th ப்ராஜெக்ட். ஸோ இவங்களோட பண்ணும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் ஒன்று இருந்துச்சு. பட் தட் ஃபஸ்ட்டு டேலேயே வந்து வென் தே வில்லிங் டு கொலாபரேட், ஒரு கதை வந்து ரொம்ப நல்லா வர்றது வந்து கரெக்டாக கொலாபரேஷன், ஈகோவே பார்க்காம கொலாபரேட் ஆகும்போது அந்த கதை வந்து அழகாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது நம்மளுக்கு திருப்தியாக வந்துடும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவே ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ் படத்தில் பார்க்கும்போது இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் எழுதுறாங்கல்ல, நிறைய படம் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் ரிலேட் டு இட். அவங்களாம் கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்களும் இப்படி பிஹேவியே பண்ணுறது இல்லையா, சம்டைம்ஸ் கொஞ்சம் பிம்போஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் படத்துலேயே கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ என்னடா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அண்ட் வி கான்ட் ரிலேட் டு those characters that are written. So I think அந்த விதத்துல தான் even Ravi felt that ஒரு women perspectiveல ஒரு women character எழுதும்போது that's how we are. Because நான் like when I used to think about it like a rom-com genre தமிழ்ல maybe வணக்கம் சென்னை was probably one of the films where she was the more she was fighting. She was like எனக்கு வேலை பார்க்கணும், நான் photographer ஆகணும். That was actually like I actually was a photographer before I started all of this. So for me like I felt very close you to the film. To the character, I could connect to her a lot except I வந்து கொஞ்சம் NRN நினைக்கிறேன். Just சென்னை பொண்ணு. இதை நம்ம படத்துல வந்து ரவி தான் சர்வ் பண்ணுவாரு சாப்பாடு. இன்னைக்கு நான் சர்வ் பண்ணுமா, ஆமா ரவி என் படத்துல நீங்க நித்யா will be sitting. So I think we did so many things out of the box because and this guy is also அம்மா இல்லாம வளர்ந்த பையன். அப்பா கத்து கொடுத்திருக்காரு. அது அப்பா நல்லா சமைப்பாரு, பரிமாற கத்து கொடுத்திருக்காரு, டேபிள் செட் பண்ண கத்து கொடுத்திருக்காரு. ஏன்னா அம்மா இல்ல அவனுக்கு. So you're basically like ஹாசினிக்கு அம்மா இல்ல, உங்களுக்கு அப்பா இல்ல. மேல் வெர்ஷன் ஆஃப் ஹாசினி. அவ்வளோ டிசோபீடியன்ட் கிடையாது இந்த படத்துல. she is a character. Yeah, she is. இது எல்லாமே வந்து ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க both of you know. So it's like அதெல்லாம் வந்து it's just become so part of the culture for us. இந்த மாதிரி ஹாசினின்னு சொல்றதே ஒரு காமெடி தான். இல்லைன்னா வந்து நியூ இயர்ஸ் அன்னைக்கு தூங்கிட்டேன்னு சொல்றது ஒரு காமெடி தான். நான் அன்னைக்கு சொல்லல, என்னைக்கோ சொன்னதை அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க for your clarification. அந்த மீம்ஸ்ல போட்டு சொல்றேன். பட் சார் செம காமெடிக் டைமிங் சார் உங்களுக்கு, நிஜமா நான் சொல்றேன். ஆக்சுவலி ஷூட் அப்பயே நிறைய நடக்கும். ஆமாம். ஆக்சுவலி பிஎஸ் ப்ரமோஷன்ஸ்லாம் சார் வந்து
செமையா ஓட்டிட்டு இருந்தாங்க எல்லாரும் எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. பட் லைக் சார் வந்து சில ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்ணது அப்படியே ஆழமா மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அது சென்ட் தமிழ்னு சொன்னீங்களே சார், அதெல்லாம் எங்களை மாதிரி பீப்புளுக்கு ஐ ஃபெல்ட் வெரி சீன். ஏதோ வந்துடுச்சு. Actually, that's why it's so fun shooting with Ravi. Because அவர் அப்படியே அந்த லைட் ஹார்ட்டடா செட்டை வந்து இவங்களும் பயங்கர காமெடி சென்ஸ் பயங்கரமா இருக்கும். இல்லைன்னா கேட்க முடியாது, ஒருத்தர் பேசவே முடியாது. ரெண்டு பேருமே லைக் even though you guys come very different like on paper பார்க்கும்போது லைக் இப்போ இட்ஸ் வெரி நைஸ் டு see that synergy, you know, ரெண்டு பேருக்குமே. அது இல்லை கிரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து எல்லாருக்கும் லைஃப்ல அமையணும். That's how you know, that's how she makes you feel as a friend, you know. And the termக்கு அந்த ஒரு மீனிங் இருக்குல்ல. That's how she makes you feel. Thank you. மேம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, நான் கொஞ்சம் ஊம குசும்பு அப்படின்னு. இவங்களும் வந்து அப்படியே அதை வந்து கேலிபிரேட் பண்றாங்க. தப்பு இல்லை, ஒரு ஹாசினியா இல்லைன்னா ஒரு கிருவா இருந்தலாம். That being said, thank you so much, ma'am, for joining me. Thank you so much, sir, for joining me today. I had a blast actually sitting and talking to the both of you. I hope it was the same for you as well. Likewise, of course. Yes. I was very happy to come for this. டக்குன்னு பேக்ல மாட்டிட்டா ஓகே. அவங்க இன்டர்வியூஸ் இப்பதான் பார்த்துருந்தேன், இதுக்கு வரேன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம வைப்ல இருக்கோம், நம்ம வந்து சூப்பர் யூத்தா ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை it was very energetic. Be the same. Thank you, sir. Yeah, grow better. All the best. And Kadhalikka Neramillai soon coming to theaters. கண்டிப்பா போய் பாருங்க. I will definitely be seated. I'll also see you in the theaters. That's it, everybody. See you all in the next one. Bye. Thank you. Bye. Thank you so much, ma'am. Thank you. Thank you.